பகுதி 1. ஜெட் ஏர்வேஸின் அந்த சிறிய விமானத்திலிருந்து அவர்கள் 4 பேரும் உதிர்ந்தார்கள். இடம் மதுரை விமான நிலையம். நேரம் காலை 8:15. வெளியே வந்தவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தது அவர்கள் தங்களுக்கென வைத்திருக்கும் பொதுவான பெயரான மிஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் என்னும் பெயர் எழுதப்பட்ட வாடகை கார். உற்சாகமாக ஏறியமர்ந்தார்கள். காரும் அவர்கள் முன் ஏற்பாட்டின்படி புக் செய்யப்பட்டிருந்த பசுமலை தாஜ் ஹோட்டல் நோக்கி ஓடத் தொடங்கியது. 4 டிரைவர் சீட்டுக்கு அருகில் அமர்ந்தபடி சிகரெட் பிடிக்கத் தொடங்கியிருக்கும் ஜெகதீஷ் ஒரு கங்கரிலாக அதிகாரியின் மகன். செல்வாக்கான குடும்பத்து பிள்ளை. பின்வரிசையில் இடது சுவரு ஓரம் அமர்ந்திருப்பவன் பிருத்வி, பிரபல சினிமா நடிகை தீபிகாவின் தம்பி. தீபிகா தான் தமிழ்நாட்டின் நம்பர் 1 சுவர்ச்சி நடிகை. மார்புக்கு மட்டுமே 50 லட்சம் இன்ஷூர் செய்து வைத்திருப்பவள். அப்படியானால் சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கும் என்று சொல்லத் தேவையே இல்லை. அக்காவின் சம்பாத்தியத்தை தம்பி பிருத்வி பீர் குடித்தே அழித்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது கூட அவன் கையில் ஒரு பீர் பாட்டில் தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் ரகுவீர். சினிமா ஹீரோ ஆக வேண்டுமென்கிற ஆசையில் உடம்பை பார்த்து பார்த்து வளர்த்து வைத்திருப்பவன். ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் நடிப்போடு கேமராவுக்கும் சேர்த்து படித்திருப்பவன். அதென்னவோ தெரியவில்லை, நடிக்க சான்ஸே வரவில்லை. கேமராவுக்கு தான் வேலை வந்திருக்கிறது. அவன் மடிமேல் ஒரு மினி மூவி கேமரா. வலது ஓரமாக வித்தியாசமாக பீடி பிடித்தபடி அமர்ந்திருக்கும் கண்ணன் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். டெல்லியில் தரப்படும் விருதுகளுக்கென்றே சிந்திப்பவன். சின்னதாம் ஆட்டுதாடி வைத்து பின்னால் ஐயர் போல குடு வளர்த்திருப்பான். எழுத்தாளர்னாலே இப்படி வித்தியாசமா கோணல் மாணலா தான் இருக்கணுமா என்ன? 4 பேரும் அதிதீவிர சிந்தனையில் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவரும் ஒருவருடொருவர் பேசிக்கொள்ளவே இல்லை. ஏதோ 4 சண்டைக்காரர்கள் வேறு வழியில்லாமல் ஒன்றாக அமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் போலிருந்தது. அது அந்த கால் டாக்ஸி டிரைவர் மாணிக்கத்தையே உர்த்திற்றோ என்னவோ. மெல்ல வாய் திறந்தான். சரிங்கெல்லாம் மெட்ராஸ்லேருந்து வரீங்களோ? 4 ஒருவர் கூட அவன் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. வெளியேயே பார்த்து கொண்டு வந்தார்கள். என்ன சார் கேட்கிறேன், எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே? சன்னமாக வருந்தினான். போனா போகிறதேன்னு அவனுக்கு பக்கத்துல அமர்ந்திருந்த ஜெகதீஷ் வாயை திறந்தான். ஏம்பா, ஏரோப்ளேன்ல வந்தாலே மெட்ராஸ்ல இருந்தா வரணுமா? இல்ல சார், அந்த ஃப்ளைட் மெட்ராஸ்ல இருந்து வர்ற ஃப்ளைட் தானே சார், அதான் அப்படி கேட்டேன். அப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டே கேட்டிருக்க, அப்படித்தானே? என்ன சார் நீங்க, மெட்ராஸா இருந்தா மெட்ராஸ்ன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. கோர்ட்ல மடக்கிற மாதிரி மடக்கிறீங்களே சார். ஆமா, மெட்ராஸ்னு ஒரு ஊரே இல்ல. நீ எதை வச்சு கேட்ட? டிரைவர் விக்கித்து போய் பார்த்தான். கார் அது பாட்டும் அதற்குண்டான வேகத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது. என்ன பாக்குற? பார்க்காம என்னத்த பண்றது? விட்டா வடிவேலுவை சதாய்க்கிற பார்த்திபன் மாதிரி என்னை சதாய்ப்பீங்க போல இருக்குதே சார். வடிவேலுன்னு தேவையில்லாம பேசுற. ஆமா, இவங்க என் கேள்விக்கு நீ பதிலே சொல்லலை. பார்த்திபன் யாரு? ஜெகதீஷ் சீரியஸாக கேட்ட கேள்வி அந்த டிரைவரை அப்படியே வாயை பிளக்க வைத்தது. சார், என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பார்த்திபன் வடிவேலு தெரியாதவன் கூட உண்டா சார்? அவர்கள் யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மந்திரிகளா? சர், ஊனு சார் சார்னு ஏன் ராகம் இழுக்கிற? காரை பார்த்து ஓட்டு. ஜெகதீஷ் ஒரு குறும்பு புன்னகையுடன் சொல்லிவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தான். அவர்களும் பதிலுக்கு முகத்தில் குறும்பு புன்னகையை தேக்கியிருந்தனர். ஆனால் அந்த டிரைவர் மாணிக்க முகமோ சுட்ட கத்திரிக்காய் போல வதங்கி போய் விட்டிருந்தது. சாதாரணமாக தன் காரில் வருகிறவர்களிடம் நைச்சியமாக பேசி நட்பை உருவாக்கிக் கொண்டு அப்படியே அவர்களுக்கு தேவையான மற்ற உதவிகளையும் செய்து தருவதுதான் அந்த டிரைவருக்கு வழக்கம். அதில் 50-100 கிடைக்கும். சமயங்களில் அவர்கள் மதுரையை சுற்றி பார்க்க விரும்பி டூரிசம் பிளேஸ் பற்றியெல்லாம் கேட்பார்கள். அவனே சொல்வதோடு அந்த காரிலேயே கூட்டிச் சென்று சுற்றியும் காட்டுவான். ஹோட்டலில் பாரில் மது வகைகளை ஆர்டர் செய்தால் பில்லு பட்டை தீட்டி விடுவார்கள். எனவே வழியில் கடையில் வாங்கிக் கொள்ளலாம் என்பான். நல்ல கோவா சரக்கே இருக்கிறது என்று கூறி மதுரை காக்காத்தோப்பு பக்கம் தள்ளி கொண்டு போவான். அங்குதான் ஒடுக்கு சந்துகள் ஏராளம். அதில் ஒன்றில் ஒரு வீட்டில் நெப்போலியன் சரக்கிலிருந்து கலக்கமூட்டி, அதாவது படு லோக்கல் சரக்கு வரை எல்லாமே சர்வசல்லிசாக கிடைக்கும். சிலருக்கு மஜாவுக்கு பெண்கள் தேவைப்படுவார்கள். அவர்கள் பற்றிய லிஸ்டும் அவனிடம் உண்டு. ஒரே ஒரு ஃபோன், ஜெங்கென்று ரதமாட்டம் வந்து நிற்பார்கள். அதையெல்லாம் உத்தேசம் செய்துதான் அவர்களிடம் பேச்சை ஆரம்பித்தான். ஆனால் அந்த 4 பேரும் சரியான ஆராத்து பாட்டிகள் போல அவனையே பெரட்டி பெரட்டி போட்டுக் கொண்டிருப்பதெல்லாம் அவனுக்கு புதிய அனுபவம். நானே பெரிய திருநெல்வேலி, எனக்கே அல்வா தர்றாங்களே என்று மனசுக்குள் ஒரு ஓரமாக மருகிக் கொண்டிருந்தான். காரும் பசுமலைக்குள் நுழைந்து தாஜ் ஹோட்டல் அமைந்திருக்கும் அந்த குட்டி மலை மேல் ஏறத் தொடங்கியிருந்தது. என்னப்பா டிரைவர், ரொம்ப நேரமாச்சு, வாயே திறக்க மாட்டேங்கிற, என்ன பேச பிடிக்கலையா? பக்கத்திலிருந்து திரும்பவும் ஆரம்பித்தான் பிருத்வி. சார், என்ன விட்டுருங்க சார், நான் தொழிலுக்காக பேசினேன். நீங்களோ துவைச்சு எடுக்கிறீங்க. ஒத்துவரா சார், விட்டுருங்க. தொழிலுக்காகனா?
வேணா சார், அப்புறம் நான் ஒன்னு சொல்ல நீங்க ஒன்னு கேட்க ஏட்டிக்கு போட்டியாதான் எல்லாம் போகும். டிரைவர் மாணிக்கம் ஜகா வாங்க தொடங்கிவிட்டது அவன் சோர்வாக சொல்வதில் புரிந்தது. அது அவர்களுக்கும் புரிந்தது. அறைக்குள் லக்கேஜை வைத்துவிட்டு பணத்துக்காக கையை நீட்டியபோது ஒரு 500 ரூபாய் நோட்டை தந்தான் ரகுவீர். சில்லறை இல்லையே சார். நாங்களும் மீதி சில்லறை கேட்கலையே சார். ரகுவீரின் பதிலில் டிரைவர் மாணிக்கத்திடம் ஒரு சின்ன திக்குமுக்கடால். சார், டாக்ஸிக்கு 90 ரூபா தான் ஆச்சு. நான் 100 ரூபா வாங்குவேன். 400 ரூபா கூட தரீங்க. எங்களுக்கு பிடிச்சிட்டா பணம்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஆமா, உன் பேர் என்ன? மாணிக்கம். இதே ஊரா? ஆமா சார், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். அப்ப மதுரையில தெரியாத இடம் இல்லைன்னு சொல்லு. எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்க, அப்புறம் பாருங்க. சொல்றோம், நாங்க 1 வாரம் இங்க இருப்போம். 1 வாரமும் எங்க கூடவே இருக்கியா? என்ன சார் கேள்வி? என் தொழிலே அதுதானே. டூரிஸ்டுங்க வந்தா கூடவே இருந்து 4 இடத்த சுத்தி காட்டி அவங்கள சந்தோஷமா அனுப்பி வைக்கிறது தான் சார் என் வேலை. சரி, நான் சும்மா ஜாலியா பேசுனதை வச்சு என்ன தப்பா எடுத்துக்காத. நீ சொன்ன பார்த்திபன் வடிவேலுவெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்படின்னா நீங்க சினிமாக்காரங்கய்யா. இப்போ கூட வித்தியாசமா ஒரு டாக்குமெண்ட்ரியும் 1/2 மணி நேரம் ஓடுற மாதிரி ஒரு டாபிக்கல் சப்ஜெக்டும் பண்ணத்தான் மதுரைக்கு வந்திருக்கோம். பிருத்வி சொன்ன ஜோரில் தம்மை ஒரு இழுத்து இழுத்து விட்டு அப்படியே அருகிலிருந்த ரகுவீருக்கு தர, ரகுவீர் ஒரு இழுத்து விட்டு ஜெகதீஷிடம் தர, ஜெகதீஷ் கண்ணனிடம் தர, ஒரு சிகரெட்டை 4 பேர் உதட்டை சந்தித்துவிட்டு திரும்பி வந்தது. பார்க்கவே வேடிக்கையாக இருந்தது. இதை ஆழமான நட்பு என்பதா இல்லை சிக்கனம் என்பதா புரியவில்லை. என்ன மாணிக்கம் பார்க்கற? ஒரு சிகரெட்டை 4 பேர் பிடிக்கிறோன்னா ஒரே சமயத்தில் 4 சிகரெட்டை பிடிச்சி உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு, ஒரே சமயத்தில் 4 பேர் ஒரு சிகரெட்டை பிடிச்சி உடம்பையும் காப்பாத்திக்கிட்டு நட்பையும் பலப்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? கண்ணன் சொன்ன விளக்கத்தில் ஒரு கவிதையே ஒளிந்திருக்கிற மாதிரி இருந்தது. நல்லா சொன்னீங்க சார். எனக்கு உங்க பேச்சு செயல் எல்லாமே வித்தியாசமா இருக்கே. சரி சார், இப்ப நீங்கெல்லாம் குளிச்சு டிஃபன் சாப்பிட்ட பிறகு மதுரையில் எங்க சார் போனோம்? மீனாட்சி அம்மன் கோவில், வண்டியூர் தெப்பக்குளம், நாயக்கர் மஹால், காந்தி மியூசியம், இது 4ம் டவுனுக்குள்ளார இருக்குது. 15 கிலோமீட்டர் அங்கிட்டு அழகர் கோவிலும் பழமுதிர் சூளையும் இருக்குது. இங்கிட்டு திருப்பரங்குன்றம். இந்த ரூம்ல இருந்துகிட்டே கூட எல்லா இடங்களையும் பார்க்கலாம் சார். மாணிக்கம் மலமளவென்று இடங்களை சொல்லி முடிக்க அவர்கள் 4வரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு விட்டு பரபரவென்று கைகளை தேய்த்து விட்டு கொள்ள, ரகுவீர் மட்டும் தன் கேமராவை தேடி எடுத்து ஒரு பூனைக்குட்டியை தடவி கொடுப்பது போல தடவியபடி, இங்கெல்லாம் வேண்டாம் மாணிக்கம், பரபரப்பா நிறைய பிணங்கள் எரியிற ஒரு சுடுகாட்டுக்கு போகணும் என்றான். பகீர் என்றது மாணிக்கத்திற்கு. பகுதி 2. அப்பொழுதுதான் டாக்டரை பார்த்துவிட்டு வந்திருந்தாள் சகுந்தலா. முகம் முழுக்க எண்ணெய் பசை, வெயிலில் அலைந்த களைப்பு. அவளுக்கு மேல் களைத்து போயிருந்தார்கள் உமா, 10 வயது மகள். இருவரையும் அதுவரை நாற்காலி ஒன்றில் அமர்ந்து கொண்டு பேப்பர் படித்துக் கொண்டிருந்த ராமசாமி திரும்பி பார்த்தார். குழந்தை உமா வீட்டில் நுழைந்த நொடியில் கட்டிலில் படுக்கையில் போய் சுருண்டு படுத்துக் கொண்டது. பார்க்கவே என்னவோ போல இருந்தது. டாக்டர் என்ன சொன்னார் சகுந்தலா? ராமசாமி தான் விசாரித்தார். அவர் காலிலும் பெரிதாக கட்டு. அதுதான் அவர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பேப்பர் படிக்கவே காரணமோ என்று தோன்றியது. சகுந்தலா பெருமூச்செறிந்தாள். மௌனமாக நின்றாள். உன்னைத்தான் சகுந்தலா சொன்னார். டாக்டர் என்ன சொன்னார்? அவர் எங்க சொன்னார்? ஒட்டுமொத்தமா மூடி மறிச்சு பேசினா மாதிரி தான் எனக்கு படுது. உங்களை எப்படியாவது வரச் சொன்னார். உங்ககிட்ட பேசிக்கிறாராம். என்ன நீ? நான் தான் நடமாட முடியாதபடி காலில் கட்டோட இருக்கேனே. நீ இதை அவர்கிட்ட சொன்னியா? சொல்லியும் இல்ல. எப்படியாவது வரச் சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம உமாவுக்கு ஏதோ பயங்கரமான வியாதின்னு தானே அர்த்தம். அட பைத்தியமே, ஏன் இப்படி கற்பனை பண்ணிக்கிற? உனக்கு சொன்னா புரியாதுன்னு நினைச்சிருக்கலாம், சமாளித்தார் ராமசாமி. இல்லைங்க, நீங்க தான் சமாளிக்கிறீங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நம்ம உமாவுக்கு ஏதோ பயங்கரமான வியாதி. அவ பொழைக்கிறதே கஷ்டம். இதுதான விஷயம். இதைத்தான் அவர் உங்ககிட்டையும் சொல்ல போறார். வாய கழுவ முதல்ல. ஏன் இப்படி கற்பனை பண்ணிக்கிற? வியாதிங்கிறது பாவத்தால வர்ற ஒண்ணு. நீயோ நானோ என்ன பாவம் பண்ணிட்டோம் நம்ம குழந்தைக்கு வியாதி வர? பாவத்தால வர்றது தான் வியாதிங்கிறது உங்க எண்ணம். ஆனா கிருமிங்களால வர்றது தான் வியாதிங்கிறது விஞ்ஞானம். நாம எந்த பாவமும் பண்ணாட்டியும் நம்ம மகளுக்கு இப்படி புரியாத ஒரு வியாதி வந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் விஞ்ஞானம் சொல்கிற காரணமான கிருமிதானே. சகுந்தலா பதிலுக்கு பதில் பேசினாள். தெரிந்ததை தோன்றியதை பேசுகிற மாதிரிதான் இருந்தது. ராமசாமிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. சரி என்று வலியை பொறுத்து கொண்டு டாக்டரை சந்திக்க புறப்பட்டார்.
சரியாக 3 மணி நேரம் கழிந்துவிட்ட நிலையில் திரும்பிய வரை வாசல்படி அருகிலேயே நின்று கொண்டு வரவேற்றாள் சகுந்தலா. அவர் முகத்தில் பயங்கர வாட்டம். அதுவே பிரச்சனையின் ஆழத்தை காட்டிக் கொடுத்து விட்டது. என்ன சொன்னாருங்க டாக்டர்? அவள் கேட்டாள். ஆனால் அவரிடம் பதில் இல்லை. நேராக படுக்கையில் கிடந்த மகளிடம்தான் சென்றார். ஒரே மகள், திருமணமாகி 6 வருடம் கழித்து, அதுவும் சஷ்டி விரதம் இருக்கப் போய் பிறந்தவள். அழகென்றால் அழகு, அப்படி ஒரு அழகு. முருகன் பரிபூரண கருணையை காட்டிவிட்டதாகத்தான் ராமசாமியும் சகுந்தலாவும் நினைத்தனர். ஆனால் காட்டியது கருணை இல்லை, கொடுமை என்பது போல் இப்பொழுது தோன்றுகிறது. உமாவுக்கு வயிற்றில் புற்றுநோய், உலகையே ஆட்டிப்படைக்கும் நோய், இன்று வரை ஒரு முழு மருந்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத நோய். இந்த கொடிய நோய் தன் மகளுக்கு. கடவுளே, நினைக்கும் போதே நெஞ்சு பாரமாகிப் போனது. திசுக்களால் ஆன இதயம் இரும்பால் ஆனது போல மாறி தக்கு தக்கென்று நெஞ்சுக்கூட்டை மெத்தியது. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னதைத்தானே அவரும் சொன்னார். சகுந்தலா கைகளை ஆட்டி கேட்ட விதமே பயங்கரமாக இருந்தது. மௌனமாக நின்று அவள் கருத்தை ஆமோதித்தார் ராமசாமி. எனக்கு தெரியும், என் உமா என்னை விட்டு போயிட போறா. அதுதான் உண்மை. நாம கும்பிட்ட சாமி எதுக்கும் நம்ம மேல கருணையே இல்ல. இனி எந்த சாமியை கும்பிடுறதுலயும் அர்த்தம் இல்ல. சகுந்தலா பிதற்ற ஆரம்பித்து விட்டாள். அவர் ஒன்றும் அதற்கு தடை போடவில்லை. அவருக்கும் அவள் கருத்தில் ஒப்புதல் தான் என்கிற மாதிரி மௌனமாக இருந்து விட்டார். டாக்டர் சொன்னது மட்டும் அழியாமல் காதில் எதிரொலிக்கத் தொடங்கியது. சாரி மிஸ்டர் ராமசாமி, கேன்சரோட ரொம்ப முத்தின ஒரு ஸ்டேஜில் இருக்கா உங்க பொண்ணு. கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல சேர்த்தா ஒரு 3 மாசம் கூடுதலா உயிர் வாழ்வா, அவ்வளவுதான். உங்களுக்கு அனாவசிய மருத்துவ செலவை நான் வைக்க விரும்பல. கொடுமையான இந்த நிலையை நீங்க ஏத்துக்கிறத தவிர வேற வழியில்லை. டாக்டர் கூறியது காதில் சுழன்று சுழன்று அடித்தது. கண்களிலும் ஊற்று பீரியடு போல கண்ணீர் பீரிட்டெடுது. வாழ்க்கை க்ஷணத்தில் மாறிவிட்டது. இந்த நொடியின் உலகத்தின் சக்கரவர்த்தியாக உங்களை ஆக்குவதாக எல்லா வல்லரசுகளும் தீர்மானித்திருக்கிறது என்றால் கூட துளி சந்தோஷம் ஏற்படப் போவதில்லை. ராமசாமியால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அதே சமயம் சகுந்தலா வீட்டில் மாட்டப்பட்டிருந்த சாமி படங்களையெல்லாம் கழற்றி எரிந்து கொண்டிருந்தாள். கேலண்டர்களையும் கிழித்து போட்டு தீயிட்டாள். நல்ல வேளை, நாராயணமூர்த்தி வீட்டுக்குள் நுழைந்ததால் ஒரு சில படங்கள் தப்பிச்சன. அதில் யோகி சம்பங்கிநாதர் புகைப்படமும் ஒன்று. அவர் சமாதியாகி எவ்வளவோ காலமாகிவிட்டது. நாராயணமூர்த்தி தான் அந்த யோகி பற்றி ராமசாமி அறியவே காரணம். என்னம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? நாராயணமூர்த்தி காட்டமாக ஆரம்பித்தார். பதிலுக்கு அவள் கண்களில் கண்ணீர். ராமசாமியும் மௌனம் சாதித்தார். என்னாச்சு? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? தொடர்ந்து அவர் துருவியதில் மெல்ல உண்மைகள் அவருக்கு தெரியத் தொடங்கின. பல நிமிடங்கள் அவராலும் பேச முடியவில்லை. இருந்தும் சுதாரித்தார். சரி ராமசாமி, புறப்படு. எங்க நாராயணமூர்த்தி? புறப்படு. சட்டுன்னு வர நிலையிலையா நான் இருக்கேன்? என் காலப்பார், அப்படியே என் மனநிலையும் யோசிச்சுப்பார். இதையெல்லாம் நீ சொல்லணும் மக்கம். இந்த நிலையிலையும் நீ கிளம்புனா காரணம் இல்லாமலா சொல்லுவேன். சரி, எங்கனாவது சொல்லு. நம்ம சாமி சமாதிக்குத்தான். நாராயணமூர்த்தி சொன்ன மறுநொடி ராமசாமி முகம் அஷ்டகோணங்களாக மாறியது. என்ன ராமசாமி, புறப்படு. இல்லப்பா, நான் வரல, என்னை விட்டுரு. அட நீ வேற, இந்த மாதிரி நேரத்துல தான்ப்பா நாம அவர் சமாதிக்கே போனோம். போய் என்னப்பா கேள்வி இது? அவர்கிட்ட முறையிடுவோம். அட போப்பா, என்னமோ இந்த நிமிஷம் வர நான் தத்தரியா சுத்திக்கிட்டு இருந்த மாதிரில பேசுற. அதெல்லாம் எங்க? யார போய் பார்த்தாலும் உமா பொழைக்க மாட்டா. டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு. டாக்டருங்களை விடு, ஒன்னுன்னா 9 பாங்க. நீ நம்பிக்கையோட புறப்படு. எனக்கு நம்ம சாமி மேல நம்பிக்கை இருக்கு. உனக்கு இருக்கு, ஆனா எனக்கு இல்ல. இந்த வியாதி எனக்கு வந்திருந்தா கூட தாங்கியிருப்பேன். பாத்தியா, இது சாகர வயசா? அதுக்கெல்லாம் ஒரு சரியான காரணம் இருக்கும். என்ன காரணம்? பொடலங்கா காரணம். பூர்வ ஜென்மத்துல நான் அந்த பாவம் பண்ணேன், இந்த பாவம் பண்ணேன், அதான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுவ. போப்பா. நேத்து திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிருந்தேன். செருப்பு விடுறதுலேருந்து விளக்கேத்துற வரைக்கும் காசு. காசுனா காசு, அந்நியாய காசு. லட்சக்கணக்கிന് வருமானம். அதுவும் எல்லாரும் பயப்படுற சாமிக்கு முன்னாட. அந்த சாமி என்ன வேலை எடுத்துக்கிட்டு வந்து குத்தி கொன்னுட்டா போயிடுச்சு. விட்டா வேலையை வச்சும் சம்பாதிப்பாங்க போல இருக்கே. இதோ பார், கடவுள் நம்பிக்கை, சாமியார் நம்பிக்கை எல்லாம் சும்மா. நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கான். கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தார். அவர் அநியாயங்களை பார்த்துட்டு எப்பவோ வந்திருக்கணும். கருப்பு பட்ட போட்டவர்கள் சொல்ற மாதிரி பக்திங்கிறதெல்லாம் பாடாவதி நினைப்புப்பா. இந்த உலகம் எப்பவும் வருத்தவனுக்குத்தான். இளைச்சவன் பணிஞ்சு போயிடணும், இல்லாட்டி அழிஞ்சு போயிடணும். நான் 2வது ரகம், அழிஞ்சு போயிட்டு போறோம். நீ போய் உன் வேலையை பாரு. ராமசாமியிடம் விரக்தியும் வெறுப்பும் ஒன்றோடொன்று போட்டி போட்டது. இந்த மாதிரி சமயங்களில் எது சொன்னாலும் எடுபடாது என்பது நாராயணமூர்த்திக்கும் விளங்கியது. எனவே அவரும் அதற்கு மேல் நின்று பேச்சை வளர்க்காமல் அங்கிருந்து கிளம்பினார். ஆனால் திட்டமிட்டபடி நேராக யோகி சம்பங்கிநாதர் சமாதி அமைந்துள்ள காரையார் காட்டிற்கு